ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலம் உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் இயேசுவண்டை மனம் திரும்பி வந்து மறுபிறப்படையும்படி அழைக்கிற காலம் தவக்காலம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய தேவன் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அன்பின் அழைப்பு. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயையை பெருத்திருக்கிறார். பார்த்தீர்களா? இதுதான் தவக்காலம். துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு மன்னிப்பின் தேவனாம் ரட்சிப்பின் தேவனாம் இயேசுவண்டை வந்து சேர வேண்டும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அக்கிரம நினைவுகளை விட்டு அதை சாகடித்து விட்டு மீட்பின் ஆண்டவர் இயேசுவண்டை வர வேண்டும். உலகத்தின் பாவங்களை சுமந்த இயேசுவின் சமூகத்தை தேடி அவன் மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது அவருடைய விழாவிலிருந்தபடிய ரத்தம் அவன் மேல் இறங்கி வரும். ஜீவ ஆவியானவர் இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதுதான் தவக்காலம். ஆகவே துன்மார்க்கர்களை மனம் திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அக்கிரமக்காரர்களை மனம் திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களுமாக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிலுவை என்றை அழைக்கிறார். இதுதான் தவக்காலம். மெய்யான மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவராகிய இயேசுவின் மன்னிப்பை பெற்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை தருவோமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதல், அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புவது, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புவது என்பது நம்முடைய விழாவிலிருந்து வடியும் தூய இரத்தத்தால் கழுவப்படுகிறது, தூய ஆவியால் கழுவப்படுகிறது, ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட உண்மையான புது வாழ்வை தவக்காலத்தில் எங்களுக்கு தருகிறீர். மகிமை உமக்கே. மனம் திரும்புகிற ஒரு பாவியினால் பரலோக சந்தோஷம். துதி உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.